பிரெட் புட்டிங் பார்த்துடலாமா? சிங்சான் லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் அவங்களுக்கு இந்த பிரெட் புட்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதோட ரெசிபி ரீசென்ட்டா கிடைச்சுச்சு. அதான் ட்ரை பண்ணேன். ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து கார்னர்லாம் கட் பண்ணிட்டு, குட்டி குட்டியா பிச்சு ஒரு பவுல்ல போட்டுருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் வந்து காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்தி, இத நல்லா ஊற வச்சிரணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ள இதுக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். கேரமல் ரெடி பண்றதுக்கு பேன ஹீட் பண்ணிட்டு, 1 கப் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். மீடியம் ஃப்ளேம்ல பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு கேரமல் ஆகி கிடைச்சிரும். இதை வந்து நம்ம ஒரு டின்ல மாத்திட்டு நல்லா நாலா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ நம்ம அந்த பிரெட் ஊற வச்சோம் இல்லையா, அது கூட 2 முட்டை, 1 கப் வந்து பவுடர் சுகர் போட்டிருக்கேன். இது கூட 1 ஸ்கூப் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கேன், அந்த முட்டையோட வாசம் வராமல் இருக்கிறதுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும், கெட்டி இல்லாமல். நல்லா ஒரு ஸ்டீனர் வச்சு ஸ்டீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க டின்ல, அதாவது கேரமல் போட்டு வச்சிருக்க டின்ல இதை ஊற்றிடணும். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு வடை சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் போட்டுட்டு, நம்மளுடைய பிரெட் புட்டிங்கோட மிக்ஸை எடுத்து வச்சு நல்லா மூடி போட்டுருணும். ஏர் டைட்டாக இருக்கணும், தண்ணி உள்ளே போகக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா வெந்துருச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒட்டாமல் இருக்கும். இதுக்கப்புறமேட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு.